லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். நம் வாழ்வியலில் ஒரு நல்ல காரியத்தை துவங்க வேண்டும் என்ற பூஜை புனஸ்காரங்களோடு ஆரம்பிப்பது என்பது சம்பிரதாயமானது. அந்த சம்பிரதாயங்களையும் தாண்டி ஆத்மார்த்தமான உள்ளங்களுடைய வாழ்த்துக்கள் தான் எப்பொழுதுமே சிறப்பானது. அந்த வகையில் கண்ணனுடைய இந்த யுவன் சந்திரன் 2ஆம் பாகத்தின் துவக்க விழா எனக்கு இந்த நிகழ்ச்சியில் நிற்கும்போது எனக்கு மௌனம் பேசியதோட பூஜை நினைவுக்கு வருது. நான் பிறந்து வளர்ந்த சமூகத்தில் பூஜை புனஸ்காரங்களுக்கு பழக்கம் இல்லை. ஆனால் சின்ன வயசுலேருந்து நண்பர்களுடைய வீடுகளில் எல்லா பூஜை புனஸ்காரங்கள்லேயும் கலந்துருக்கேன். என்னுடைய நண்பர்கள் வெகுவாரியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிறனால எனக்கு கூடுதலாக அங்கே இருக்கக்கூடிய இங்கே மந்திரம் ஓதிய ஐயர் அவர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் சுவாமிகளுக்கு அங்கே கீழப்பட்டமார் தெரு மேலப்பட்டமார் தெருன்னு தெருக்களே இருக்கும் கோயிலுக்கு பக்கத்தில். அதுதான் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய வீடு, எல்லா நண்பர்களுடைய உறவு எல்லாமே இருக்கிற இடம். அவர்களும் அதிகமாக வசிக்கிற இடம். அவர்களும் எனக்கு அதிகமான நண்பர்களாக இருந்திருக்காங்க. என் வீட்டுக்கு கீழே எப்பொழுதுமே ஐயப்பன் மலைக்கு போகிறதற்கான பூஜை வருஷம் நடக்கும். அதனால் அந்த ஐயப்பனுடைய 18 படி, அந்த சம்பிரதாயங்கள், அந்த பாடல்கள் இதையெல்லாம் கேட்டு வளர்ந்தவன் நான். ஆனால் எனக்கு நேரடியாக அதில் அதிக உடன்பாடு இல்லை என்ற காரணத்தினால, ஆனால் எல்லா விழாக்கள்லையும் அங்கே இருக்கிறதுல கலந்து கொள்வதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த வகையில் இந்த துவக்க விழாவில் கலந்து கொள்வதில், அதுவும் கண்ணனுக்காக நான் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சரண் ஒரு அருமையான ஒரு திறமையான ஒரு இளைஞன். டே 1 நான் அவனை சந்தித்தது வடசென்னை படப்பிடிப்பு தளத்தில் தான் பார்த்தேன். வெற்றிமாறன் தான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். நான் வடசென்னை திரைப்படம் வெளியாவதற்கு முன்னாடியே ரஷ்ஷு பார்க்கும் பொழுதே நான் பார்த்துட்டு சொன்னேன், நான் தனுஷ் போன்ற ஒரு பெரிய நடிகர், அந்த தனுஷ் போன்ற ஒரு பெரிய நடிகருக்கு முன்னாடி நின்று நடிக்கிறது இருக்கு இல்லையா, அப்போ அவங்க அப்பாவை அடிச்சுட்டு ஒரு டைலாக் பேசுவான். அந்த சீனில் மொத்தமாக ஸ்கோர் பண்ணுறது சரண் தான். தனுஷ் அமைதியாக நிற்பார் அவர். அப்போ அதுதான் எனக்கு அவனை அவன் மேலே ரொம்ப ஈர்ப்பு வந்தது. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி பார்த்தனோ அப்படி தான் என்னுடைய மாயவளைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டர். அந்த படத்தின் மையப்புள்ளியே சரண் தான். அவனை கூப்பிட்டே நீ பண்ணுறியான்னு கேட்டேன். சார் நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் சார் நான் அப்படின்னா, நான் ஹீரோவாக கேட்டுட்ருக்காங்க சார், ஒரு படம் 2 படம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா.
இதில் ஹீரோலாம் இல்லைடா, எல்லாமே கேரக்டர்ஸ் தான் அப்படின்னு. அதனால் என்ன சார், பரவாயில்ல சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு. படம் முடிஞ்சிருச்சு. படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்கான். நான் வந்து கூடுதலாக அவனுக்காக இதை சொல்லலை. அந்த படத்தோட மையப்புள்ளியே அவன் தான். அவனை சுற்றி தான் கதையே நகரும். அவன் தான் எல்லா டேர்னிங் பாயிண்ட்டையும் ஏற்படுத்துகிற படத்தில். அந்த படப்பிடிப்பு தளத்தில், வட சென்னை படப்பிடிப்பு தளத்தில் எப்படி பார்த்தனோ அல்லது மாயாவளியில் எப்படி பார்த்தனோ இப்பவும் அப்படி தான் இருக்கான். அவன்கிட்ட அந்த பணிவு, அந்த அன்பு, அந்த அடக்கம் துளி கூட மாறலை. அவன் போக வேண்டிய உயரம் இன்னும் நிறைய இருக்குது. திறமையான ஒரு நடிகன். சும்மா ஒருத்தவங்களை வந்து முகஸ்துதிக்காக சார் சார்னு சொல்கிறது வேறு, அன்பால் சொல்கிறது வேறு. அப்படி அவன் உண்மையிலே அன்பாலையும் அடக்கத்தோடையும் சொல்ல, அந்த வகையில் சரண் போக வேண்டிய உயரம் தூர. நிச்சயமாக சரண், உனக்கு இறைவனுடைய அருள் இருக்கும். அது ஒரு நல்ல துவக்க விழாவாக இருந்திருக்கிறது. அதனால் நிச்சயமாக கிடைக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் கண்ணனையும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாக தெரியும். மணிரத்னம் என்ற ஒரு பட்டறையிலிருந்து, அந்த ஜாம்பவான்ட்டிருந்து வந்ததில் யாருமே சோட போனது கிடையாது. அதில் கண்ணனும் விதிவிலக்கு கிடையாது. கண்ணனையும் இப்படி தான் பார்த்துருக்கேன் நான். அவருடைய படங்கள், ஒவ்வொரு படங்கள் ரிலீஸ் ஆகும்போதும் சரி, அது வெற்றி படமாக இருந்தாலும் சரி, சுமாராக போனாலும் சரி, அந்த அடக்கத்தோடைய எனக்கு தெரிஞ்சு ஏவிஎம் சரவணன் சாருக்கு அப்புறம் கையை கட்டி எப்பயுமே இருக்கிறது கண்ணன் ஒரு ஆள். ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப இதாக இருப்பார். இவர் உண்மையிலே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஹார்ஸாக ஒர்க் பண்ணுவாரா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு தான் அவருடைய அணுகுமுறை இருக்கும். ஸோ இந்த 2 நெருங்கிய, ஒன்று தம்பி, இன்னொன்று நெருங்கிய ஒரு இனிய நண்பராக இருக்கார். 2 பேரும் நேற்று கூப்பிட்ட உடனே மறுக்கவே முடியலை. வந்துடுறேன் நான் அப்படின்ட்டு வந்துட்டேன் நான். ஒரு இயக்குனர் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த இன்ஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கும் பொழுது சமீபத்தில் வந்த வெற்றி படங்களின் இயக்குனர் பெயரை கேட்டாலே டக்குன்னு சொல்ல தெரியாது. அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு வெற்றியை கொண்டாடி முடிவதற்குள் அடுத்த வெற்றி வந்து சேர்ந்துடுது. ஒரு வெற்றியை நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு 2 வீக்ஸ் தான் அதுக்கு அடுத்து இன்னொரு வெற்றி வந்துடுது. மகாராஜாவின் வெற்றி நம்ம முழுவதுமாக வாங்குறதுக்குள்ளே கல்கி முழுவதுமாக ரசித்து முடிக்கிறதுக்குள்ளே இந்தியன் 2. இப்படி ஒன்று மேலே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது 20 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம் இந்த துறையில் இருக்கிறது பாரதிராஜா சார், பாலச்சந்தர் சார், பாலுமேந்திரா காலகட்டத்தில் இருந்தது போல் இல்லை. இப்போது அவங்களுக்கெல்லாம் நீண்ட நெடிய பயணம் இருந்தது. இன்றைக்கி ரொம்ப ஷார்ட் டேமாக இருக்குது. அதில் ஒரு இயக்குனர் மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறது, அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றதெல்லாம் திறமை இருக்கணும், அணுகுமுறை இருக்கணும். அதை தாண்டி மக்களிடத்தில் ரசனையை புரிஞ்சுக்கணும். அது இருந்தால் தான் சஸ்டெயின் ஆக முடியும், இல்லைன்னா சஸ்டெயின் ஆக முடியாது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து ஒரு பார்ட் 2 எடுத்துகிட்டு வந்து கண்ணன் நிற்கிறாரு. நிச்சயமாக அது கேட்கவே வேணாம், ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. அந்த டிசைன் பார்க்கும்போது தம்பிராமையா அண்ணன், அந்த பக்கம் கிங்ஸ்லி. தம்பிராமையா அண்ணனை வந்து நான் எனக்கு தொடக்க காலகட்டத்தில் பழக்கம் இல்லை, சமீப காலத்தில் தான் அதிக பழக்கம். ஆனால் தூரத்தில் இருந்தே நமக்கு பழகலைனாலும் ஒருத்தரை பிடிக்கும் இல்லையா, அதுபோல் அவரை எனக்கு பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும். கும்கி படமாக இருக்கட்டும், வினோதய சித்தம் படம் பார்த்துட்டு நான் இப்படி ஒருத்தர் அந்த கேரக்டருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை. வினோதய சித்தம் படத்தில் தம்பிராமையா அண்ணன் பண்ணினேன், பேர் தம்பி, ஆனால் அண்ணன் தான் கூப்பிட்டாகணும். நம்ம அதுக்காக தம்பி சொல்ல முடியாது. ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது, அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இப்போது இன்றைக்கி காலையில் கூட இந்தியன் பார்த்துட்டு வந்தேன் நான். அவ்வளவு ஜாம்பவான்களுக்கு நடுவில் அவர் நிற்கிறார். அவருடைய கேரக்டரு தனி ஒருவனில் பக்கத்தில் வந்து அரவிந்த் சாமி பக்கத்தில் இருந்து அவரை ஓவர் கம் பண்ணுவார். அவருடைய பர்ஃபார்மன்ஸில் எங்கேயுமே ஒரு புள்ளி கூட சொல்ல முடியாத அளவுக்கு அண்ணனுடைய நடிப்பு இருக்கும். அதே போல் கிங்ஸ்லி அவருடைய நான் படம் பார்த்து, நெல்சனுடைய 2 படங்கள்லையும் பார்த்து இந்த அப்படி சொல்லுவார், ஒரு கையை வச்சுக்கிட்டு, ஓ இப்படி வர்றியா அப்படிம்பார் கையை வச்சு. உன்னை கூப்பிட்றாரு, ஏதோ விட்டுட்டு போயிட்டியாம்னா ஆஃபீஸர் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து மக்களை வந்து சிரிக்க வைக்கிற அந்த ஒரு வித்தையை வந்து கிங்ஸ்லிக்கிட்ட இருக்குது. அப்போது எல்லாமே திறமையான 3 ஆட்கள் அந்த விளம்பரத்தில் இருக்காங்க. ஒரு ப்ராமிசிங்கான டைரக்டர் இருக்கார். ஸோ நிச்சயமாக இந்த படம் ஒரு பார்ப்பதற்கும் அல்லது மக்களை போய் சேர்வதற்கும் தகுதியுள்ள படமாக மாறும். அந்த வகையில் இந்த துவக்க விழாவை வந்து ஒரு நல்ல பூஜையோடு தொடங்கிய
எல்லோருக்கும் ஆத்மார்த்தமாக வாழ்த்து வந்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னையும் இந்த விழாவில் கலந்து கொள்ள அழைத்ததற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்ணனுடைய வெற்றிக்கும் சரணுடைய வெற்றிக்கும் எல்லோருடைய வெற்றிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நன்றி. பாலு சாரை விட்டேன். பாலு சாரை எனக்கு ஒரு 20 வருஷமாக தெரியும். ராம்ஜி எனக்கு அறிமுகமான காலகட்டத்திலேருந்து பாலு சாரை தெரியும். அவர் பாலா கூட 2 படம் பண்ணார். அவரும் அதே தான். அப்படியே சிரித்த முகம், ரொம்ப ஒரு எளிமையான ஒரு அணுகுமுறை, ரொம்ப ஆடம்பரம் இல்லாதது. ஆனால் ஒளிப்பதிவில் பிரம்மாண்டத்தை கொடுக்கறதுல பாலுவுக்கு இணை பாலு தான். அவரும் நண்பர் தான் எனக்கு. ஸோ எல்லாம் நண்பர்களாக நிறைந்திருக்கிற இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியடையணும்னு வாழ்த்துறேன். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம். இந்த நிகழ்வை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுவாமி அவர்களுக்கும் மற்றும் இவன் தந்திரன் 2 இந்த குழந்தையை ஆசீர்வதிக்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எனது நன்றி. உழவன் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பை நிறுவி இன்று தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த விவசாயத்தை முன்னெடுத்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அது அறிவு சார்ந்த கருத்துக்களை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி கார்த்தியை இந்த சமுதாயத்திற்கு ஒரே படத்தின் மூலமாக ஒரு சகாப்தத்தை உருவாக்கி கொடுத்த இறைவனின் செல்லப்பிள்ளை, அன்பு சகோதரர், நல்ல ஆத்மாவுக்கு சொந்தக்காரர் தம்பி அமீர் அவர்கள் இங்கே வந்து நினைத்து பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். காரணம், என் மகன் உமாபதியினுடைய உடன் பிறந்த தம்பி போல தம்பி சரண். ஒரு மாய வட சென்னை, ஒரு மாயவளை. அந்த மாயவளை ரிலீஸுக்கு முன்னாலே தான் வார்த்தெடுக்கக்கூடிய அந்த குழந்தையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொடுக்கட்டும். மிகப்பெரிய ஒரு பின்புலம் கிடையாது. அந்த ஒரு சாமானியன் அந்த சரண் என்ற ஒரு தம்பிக்காக வந்து நிற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிற பொழுது அதுதான் அமீர். ஸோ அதுவே இந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பு. அதுதான் நிச்சயமாக செய்தியாக வரும். அந்த வகையில் நான் கண்ணனை நினைத்து பெருமை கொள்வேன். காரணம், கண்டேன் காதலை என்ற ஒரு படத்தில் ஒரே ஒரு காட்சி தான் எனக்கு நடிப்பதற்காக தம்பி கொடுத்தான். நாங்கள் மைனா படம் எடுத்துக்கொண்டிருக்கிற பொழுது ஃபைனான்ஸ் விஷயமாக எனது சகோதரர் பிரபு சாலமன் அவர்களும் அந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளராக இருந்த ஜான் மேக்ஸ் அவர்களும் கோயம்புத்தூர் சென்றிருந்த பொழுது இந்த பணம் அது சம்மந்தப்பட்ட டிஸ்கஸ் இடையில் ஒரு கேப் கிடச்சிருக்கு. கண்டேன் காதலை படத்தை பார்த்துட்ருக்கேன். அப்போ நான் வந்த காட்சி தம்பி சந்தானம் அவர்களோடு மறைந்த அமரர் மரியாதைக்குரிய மனோபலா சார் அவர்களோட காம்பினேஷன். வெடிச்சிரிப்பாக சிரிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு தாழ்வு மனப்பான்மை, என்னடா டோட்டலாக நியூ ஃபேஸை வச்சு எடுத்துகிட்டு இருக்கோது எப்படி கனெக்ட் ஆகும்னு நினச்சிக்கிட்டு ஒரு பதட்டத்தில் இருந்து பார்க்க இருக்குது. அப்போ பிரபுசாலம் சார் அடிக்கடி சொல்கிறார், நம்மளும் ஒரு நடிகனை வச்சு தாயா படம் எடுக்கிறோம். ஸோ அன்று முதல் நான் பலதை எந்த காலத்தில் மறக்காதவன். தம்பி கண்ணனை பார்க்கும் நேரமெல்லாம் அது எனக்கு தம்பி அமீர்கள் அவர்கள் சொல்வதைப் போல ஒரு படம் என்பது ஏற்றம் இறக்கம் இருக்கும். தம்பி கண்ணன் விதிவிலக்கல்ல, ஆனால் கடுமையான உழைப்பாளி. அவருடைய ஏற்றத்தில் பங்கு பெறுவதல்ல, அவன் இறக்கத்தில் தடுமாறுகிற பொழுதும் தாங்கி பிடிக்கக்கூடிய இதயங்கள் நிறைய பேர் அன்பு தம்பி சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதனுடைய காட்சி தான் இவ்வளோ பெரிய பணபலம் அல்லது அதிகார பலம். நான் நினைத்தால் அந்த தம்பியினுடைய சங்கடத்தை போக்க முடியும் என்ற வல்லமை கொண்டவர்களால் அனைவரும் என் அன்பு தம்பி கண்ணன் அவர்களை சுற்றி சூழ்ந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக ஒரு போராளிக்கு, கடின உழைப்பாளிக்கு எவரெல்லாம் கை கொடுத்து உச்சத்துக்கு அழைத்து செல்கிறார்களோ அத்தனை பேரும் கடவுளுடைய பிரதிநிதிகள். வளம் கொளித்து இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு பலம் கொடுப்பது என்பது வாழ்க்கை அல்ல. தடுமாறி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திறன் கொண்ட ஒரு கலைஞனுக்கு கரம் கொடுப்பது என்பது கடவுளுடைய நேரடி ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள். அந்த வகையில் தம்பி மறுபடியும் அதே தான். நல்ல ஆத்மாக்கள் ஒன்று கூடியிருக்கிறது. நான் கண்ணனை பார்க்கிற பொழுதெல்லாம் பாலசுப்ரமணியம் சார் எப்படி பெரிய ட்ரெண்ட் செட் மூவிகளாக பண்ணியவர். பாலசுப்ரமணியம் சார் பயங்கர பீக்கு. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைக்காட்சியினுடைய சேர்மன் வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு. ஒரு செகண்ட் அவருக்கு நேரம் கிடையாது. ஆனால் கண்ணன் எந்த நிகழ்வு எங்கே நடத்தினாலும் பாலு சார் வந்து நிற்கிறார். நான் நினைப்பேன், இப்படி நேரத்தை ஒதுக்கி வந்து நிற்கிறார் அப்படின்னு. அதே போல தான் தம்பி கிங்ஸ்லி நல்ல ஆத்மாவுக்கு சொந்தக்காரன். தம்பி சமுத்திரக்கனி நான் நடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டான்.
ஆக நல்ல ஆத்மாக்கள் ஒன்று கூடினால் அறிவு இந்த உலகத்தை இயக்குவதில்லை. அறிவு அப்பப்போ யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் குணம், மனம் அவனிடம் இருக்க வேண்டும். அந்த நல்ல குணமும் அந்த உழைக்கும் திறனும் மற்றவர்களிடம் இப்பொழுதும் அந்த அவாஞ்சியாக இருக்கக்கூடிய அந்த குணமும் தான் கண்ணனை வழி நடத்துகிறது. நிச்சயமாக யுவன் தந்திரன் எப்படி ஒரு பரபரப்பான ஒரு பேச்சை கொடுத்ததோ அதை தாண்டிய ஒரு சூழலாக நிச்சயம் இந்த படம் இருக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறேன். வந்திருந்த அத்தனை பேருக்கும் என் அன்பு தம்பி கண்ணன் சார்பில் மீண்டும் எனது நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணன் சார் அவரில் வந்து நான் ஒரு 2 வருஷமாக தான் அறிமுகம். அவர் ஒரு மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கரு. அவர் படம் ஜெயங்கொண்டன் படம் நான் பார்த்து ரொம்ப ரசித்த படம். அது தொடர்ந்து வெற்றி படங்கள் நிறைய படங்கள் கொடுத்துருக்காரு, நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எனக்கு இந்த போஸ்டர் பார்க்கும்போதே எனக்கு அந்த உள்ளுணர்வு தோணுது. அதுவும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நாள். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு வேண்டி வாழ்த்துக் கொள்கிறேன் இறைவனை. நன்றி, வணக்கம். வணக்கம். முதல்ல எங்கள் நெல்சன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்ணன் சார் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பார் ஏதாவது ஒரு படம் பண்ணணுன்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் அவர் படம். பட் இந்த தடவை கரெக்டாக மீட் பண்ணோம். கதை சொன்னார், சூப்பராக இருந்தது. அது எந்திரன் 2 மாதிரி தந்திரன் 2 அது ஒரு 300 கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னா ஒரு 25 கோடியாவது கலெக்ட் பண்ணி கொடுப்போம்னு நினைக்கிறேன் நான். ப்ரொடியூசர் சார் கவலைப்படாதீங்க, எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணிவிடுவோம். பாலசுப்ரமணியம் சார் அவர் எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். வாய்ப்பு ஒன்று கொடுத்தாரு. அழகிய தமிழ் மகன் ஒரு படம், அதில் வந்து ஒரு ஸ்பாட்டுக்காக லைட்டிங் பண்ணியிருந்தேன். சார் மறந்துருப்பார்னு நினைக்கிறேன். அந்த பொன்மகள் வந்தால் அந்த லைட்டிங் நான் தான் சார் பண்ணேன். மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அமீர் அண்ணன் எப்படியும் தமிழ் சினிமா எந்த காலத்தையும் மறக்க முடியாது. எத்தனை தலைமுறை வந்தாலும் பருத்தி வீரனையும் மறக்க முடியாது, அமீர் அண்ணனும் மறக்க முடியாது. ஆனால் அது ஒரு புக்குன்னு காலம் ஃபுல்லாக அதை படிச்சுட்டு தான் சினிமா எடுக்க முடியும். தம்பிராமா அண்ணன் எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக பழக்கம். இந்த வள்ளி மயில் ஒரு படம் பண்ணோம். அண்ணன் நடிப்பெல்லாம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. நம்ம அண்ணனுடைய பிளெஸிங் இருந்தால் போதும். மற்றபடி எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரண் எங்கள் ஹீரோ. ஆமாம், நாங்கள் ஏற்கனவே நெட்ரிக்கன் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோம். பட் ஆனால் டைலாக் இல்லை. இந்த படத்தில் 2 பேருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். டைலாக்லாம் இருக்குல்ல சார்? ஓகே. கண்டிப்பாக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ஜெயிச்சு கொடுத்துருவோம் கண்டிப்பாக. தேங்க்யூ சார், நன்றி. Good evening. Thank you for inviting me here. I know Kannan sir from long period, from the starting of my finance business. I wish him the best wishes for his new ventures. God bless and give him good success. Thank you. அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையான படம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு தந்திரமான கலைஞர்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறாங்க. யுவன் தந்திரன் பார்ட் 2 அப்படின்னு தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்திரமான கலைஞர்கள் நமது சகோதரர் அமீர் சார் சொன்ன மாதிரியும் தம்பிராமையா சார் சொன்ன மாதிரியும் ஒரு மிகப்பெரிய கலைஞர்கள் எல்லாரும் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறாங்க இந்த படத்தில். இந்த தந்திரக்காரர்கள் சேர்ந்ததுனால யுவன் தந்திரன் 2 அப்படின்னு இதை தயாரித்து இந்த படத்துக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். யுவன் தந்திரன் 2வது பாகம் நம்ம கண்ணன் சாரோட ஒரு இதில் வந்துட்டு இருக்கு. எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, ஆனாலும் பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்கக்கிட்ட தான் கற்றுட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். மன்னிக்கணும், எதுவானா தப்பு இருந்தால் மன்னிக்கணும். இந்த படம் 50 days கம்பல்சரி எல்லா தியேட்டர்லேயும் சக்ஸஸ் காணும்னுட்டு எனக்கு கடவுளோட சத்தியமாக சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த படம் கன்னடத்துலேயும் கூட பண்ணணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் கண்ணன் சாருக்கு. அதுக்கு வேண்டியான உதவி என்ன இருக்குதோ என்னால் பண்ண முடியும். ஜெய்ஹிந்த், ஜெய் கர்நாடக மாத்தே. இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ கண்ணன் சார் ஃபார் காலிங் மீ. போஸ்டரை பார்க்கும்போது சூப்பராக காமெடியாக அந்த சைடில் கிங்ஸ்லி சார் இருக்கார் இல்லையா? ஃபோட்டோவை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. கிங்ஸ்லி சார் சொல்லவே சார் தேவையில்ல. டிடி ரிட்டர்ன்ஸ் ஒரு படம் நான் வாங்கினேன், நான் பார்க்கவே இல்லை, அப்படியே வாங்கிட்டோம்.
ஒருத்தர் சொன்னார் ரொம்ப நல்லா இருக்கு வாங்குங்க, அந்த பேஸில் வாங்கிட்டோம். படத்தில் பெஸ்ட்டு டைலாக் கிங்ஸ்லி சார்து எனக்கு பிடிச்சது, இட்லி சாப்பிட்றியா தோசை சாப்பிடலாமா, இட்லி சாப்பிடலாமா தோசை சாப்பிடலாமா. ஸோ அவர் ஆக்டிங் சொல்லவே தேவை. அண்ட் கண்ணன் சார் இஸ் அ வண்டர்ஃபுல் லிவிங் அ லைஃப் யூ லவ். ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறோன்னா நம்ம பிடிச்சது லவ் பண்ணுறது வாழ்கிறது, தட்ஸ் சம்திங் வெரி குட். நான் கண்ணன் சாருக்கு சொன்னேன், என்ன சார் படத்தில் லாஸ் என்ன படம் இன்னும் அதே வீக்கில் ஏன் சார் இன்னொன்று பண்ணுறீங்க. இல்லை சார் எனக்கு பிடிக்குது. He loves the movie a lot. He lives a life which he loves. So I really, from the bottom of my heart, the whole team, I appreciate you and acknowledge you for being who you are. And நீங்கள் great success இதில் achieve பண்ணணும். Praveen Lalwani, thank you so much. Thank you so much everybody. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் கண்ணனை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. நானும் எனக்கும் சொல்லணும் கடமை. ஏன்னா நான் கண்ணனோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இதில் இப்போ உள்ள படம் வரைக்கும் கண்டினியூஸாக ஒரு 6-7 படம் ஒர்க் பண்ணிட்டேன். ரொம்ப கூல் பர்சன். அதேமாதிரி 2 நாளைக்கு அதாவது நாளை கழித்து ஷூட்டிங் போகிறேன்னா இன்றைக்கி சொல்லுவார் நைட்டு, நான் வேறு படத்தில் இருந்தாலும் நாளைக்கு ஷூட்டிங் போகலாமா, என்னங்க திடீர்னு சொல்கிறீங்களே, நாளைக்கு ஷூட்டிங் போகலாம் அவ்வளோதான் அப்படிம்பாரு. சரி உடனே ஒன்றுமே எதுவுமே பேசுகிறதில்ல. கண்ணன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நல்ல ஒரு இதயம். ப்ளஸ் அவர் கூப்பிட்டவங்க பார்த்தாவே தெரியும் எல்லோரும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அமீர் சார்லாம் பிஸியாக இருக்கும்போது கூப்பிட்டோன்னே உடனே வர்றாருன்னா அவரோட பழகிற விதம். ஏன்னா அவர் அவ்வளோ ரொம்ப யதார்த்தமாக இருப்பாப்புல. ஷூட்டிங் ஸ்பாட்லேயுமே சாதாரணமாக பேசிகிட்டே இருப்பார். பக்கத்தில் ஒரு பிஸ்னஸ் மேட்டர் நடந்துகிட்டு இருக்கும், அதையும் முடிச்சுட்டு வந்து ஷார்ட்டுக்கு ரெடி ஆவாப்புல. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் செய்கிறது கண்ணன் மட்டும்தான் முடியும். ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ இந்த படம் வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள். இரு கையும் கூப்பி திரு பாதத்தை போற்றி இறையர்களும் குருவர்களும் நிறைந்திருக்கும் இந்த சபை நட்சத்திரங்களாக இன்றும் என்றும் ஜொலிக்கக்கூடிய எத்தனையோ ஆத்மாக்கள் என் முன்னே இருக்கிறீர்கள். இவன் தந்திரன் 2ஆம் பாகம் நான் பார்த்த எத்தனையோ நல்ல ஆத்மாக்கள் வரிசையில் கண்ணன் இந்த பட துவக்க விழாக்கு நீங்கள் வர வேண்டும் என்று நம் விண்ணப்பம் வைத்தார். தந்திரம் மிகவும் சாணக்கியத்தனமானது. மனிதகுலம் அல்ல, எல்லா குணத்துக்கும் எல்லா குலத்துக்கும் தந்திரம் ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருளாகவே இருந்து வருகிறது. அது ஒரு யுத்தி. விலங்கினத்தில் குள்ளநரிக்கு ஒரு மிக மரியாதை உண்டு. நாமும் எவ்வளவோ முயற்சி செய்கிறோம். முயற்சிகள் சில வெற்றியையும் தருகிறது. ஆனாலும் கூட வாழ்வியலில் எடுத்த அனைத்திலுமே வெற்றி வேண்டும் என்றால் தந்திரம் நிச்சயம் அவனுக்கு கை கொடுக்க வேண்டும். மணி, மந்திரம், தந்திரம், எந்திரம், ஔஷதம், இந்த 5ம் ஒருவனுக்கு சரியான நேரத்தில் கிடைக்கப்பெற்றால் அவனால் ஆகாதது எதுவுமே இல்லை. அதுபோல் இந்த சபையிலே கூடியிருக்கக்கூடிய உங்கள் எல்லோத்துக்கும் தந்திர உலகத்தின் ராஜாவாக கண்ணனாகத்தான் கருதப்படுகிறார். மகாபாரதத்தில் அவரோட செயல்கள் அனைத்துமே தந்திர உலகத்தின் அற்புதங்கள். இந்த இயக்குனரும் கண்ணனே. இது 2 அல்ல, இது மாதிரி பல இவன் தந்திரன் 2, 3, 4, 5 இது போன்ற எண்ணிக்கைகள் தொடர்ந்து வர வேண்டும் என்ற என்னோடய வாழ்த்துக்கள் இந்த சபையிலே நான் உறுத்தாக்குகிறேன். வானிலே ஒலிக்கக்கூடிய ஜொலிக்கக்கூடிய எத்தனையோ விண்மீன்கள் மனிதனுக்கும் உதவியாக இருந்து அவன் நன்னடத்தையின் சார்பாக அவனை ஜொலிக்க வைக்கிறது. அவன் மேலும் மேலும் தன் நன்னடத்தையில் உழைப்பையும் கற்பனையும் செலுத்துவானானால் அவன் நிச்சயம் தொடர்ந்து ஒழித்து வாழ்வாங்கு வாழ்வான். கலைத்துறை அவ்வாறு என்றுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அற்புதமான சூழலில் நான் உங்களையெல்லாம் காணும்போது மனமகிழ்ச்சி அடைந்தேன். ஏன்னால் பிரம்மாவுக்கு பிறகு படைக்கக்கூடிய மிக எளிதில் கருத்துக்களை சொல்லக்கூடிய தகுதி கலைத்துறைக்கு உண்டு.
அதில் மிகவும் கருத்தும் வேண்டும், கவனமும் வேண்டும். இந்த படத்தின் கதையை நான் அறியேன், ஆனாலும் என் எண்ணம், என் திண்ணம் ஒன்றுதான். இது மிகப்பெரிய மனித குலத்திற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்து பல வெற்றிகளுக்கு இதுவும் ஒரு தந்திரத்திற்கான வழியாகவும் இருந்து வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள். இனிதே நடக்கட்டும். நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் நிறைய பேருக்கு. ஸோ என் கூட எப்போவுமே இருக்கிற கே சிவசங்கர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அவருக்கு ஒரு நிமிஷம் மேடைக்கு வாங்கண்ணே. அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ உழைப்பு அவர் உடம்பு வேண்டாம், அவர் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவர் இந்த திரைப்படம் மக்களுக்கு கரெக்டாக போய் சேர்றதில் அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு. மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அத்தனை பெரியவர்கள் அனைவர்களுக்கும், குறிப்பாக ஜெயகிருஷ்ணன் சார், மகேந்திரன் சார், கிருஷ்ணன் அண்ணன், அத்தனை பேருக்கும் நன்றி. எங்கள் டைரக்டர் அமீர் சார், அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ராதாகிருஷ்ணன் சார், ரவி சார், பிரதீப், எல்லாமே நண்பர்கள். தேங்க்யூ. சௌந்தர் அண்ணன், வருகை தந்த அத்தனை பேருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.